ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங் ட்ரேடர். இன்னைக்கு பிரைஸ் செக்ஷன் நிறைய பேருக்கு பேசிக்கான இருக்கிறவங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு சார் சார்ட்ல எப்படி பிரைஸ் செக்ஷன் நம்ம பாயிண்ட் பண்றது, நாங்க ரன்னிங் மார்க்கெட்ல என்னால பிரைஸ் செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற டிஃபிகல்ட்டான ட்ரேடர் இருக்காங்க. ஓகே, ரொம்ப பேசிக் நாலேஜ் கூட இல்ல. அப்படி பிரைஸ் செக்ஷன் உருவானாக்கா சார்ட் முடிஞ்சு போனா சார் அதை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சார்ட்டர் ரன் பண்ணா மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்கு 9:15 to 3:30 வரையும். அதுக்குள்ள நம்ம எந்த பிரைஸ் செக்ஷன் முடிஞ்சு போனா சார் எனக்கு ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இல்ல ஸ்பாட்ல இருக்கும்போது எனக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றதுக்காக சூப்பர் இண்டிகேட்டர் தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சூப்பரான ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் செக்ஷன் தன்னுடைய பிரைஸ் செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மிகப்பெரிய இண்டிகேட்டர். அதை நான் உங்களுக்கு விஷுவல் பண்றேன். ஓகே, அதை நீங்க டிஃபால்ட் செட்டிங்ல எந்தவித செட்டிங்ஸும் மாற்ற வேண்டாம். நான் கொடுக்குற அப்படியே இண்டிகேட்டர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். எத்தனை நிமிஷத்துல ஒர்க் அவுட் பண்ணணும், எத்தனை நிமிஷத்துல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, எந்த நிமிஷத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். 3 minutes டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணீங்க. 50 minutes டைம் ஃப்ரேம்ல இந்த பிரைஸ் செக்ஷனுடைய மூவ்மெண்ட்டை பாத்துங்க. ஆங்கிள் பிங்க் பண்ணிருக்கா, இல்ல மார்னிங் ஸ்டார் பண்ணிருக்கா, இல்ல டோஜி கட்டல் பண்ணிருக்கா. டோஜி கட்டல் என்றால் என்ன, இல்ல இன்சைட் பார் பண்ணிருக்கா அப்படின்னா என்ன, மொத்தமே டோட்டலாவே சார்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை கொஞ்சம் பாருங்க. நல்லா மானிட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க சார். ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, பேஸ் லெவல்ல மார்னிங் ஸ்டார் உருவாச்சுன்னா புல்லிஷ் மூமெண்டம், ரீசர்ச் லெவல்ல ஈவினிங் ஸ்டார் உருவாச்சுன்னா பேரிஷ் மூமெண்டம். அதுவே உங்களுக்கு ஹேமர் கேண்டல் பேஸ் லெவல்ல சப்போர்ட்டிங் லெவல்ல உங்களுக்கு ஹேமர் கேண்டல் உருவாச்சுன்னா உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல மேல போயிட்டு ரீசர்ச் லெவல்ல உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல் உருவாச்சு அப்படின்னாக்கா அங்கிருந்து உங்களுக்கு பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் பிங் பேரிஷ் ஆங்கிள் பிங் டாப் லெவல்ல உருவாச்சு, அங்கிருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பேஸ் லெவல்ல வந்து ஈவினிங் ஸ்டார் மேல உருவாகணும், மார்னிங் ஸ்டார் கீழே உருவாகணும். ஓகே, அப்புறம் பேரிஷ் ஆங்கிள் பிங்னா அப்ல உருவாகணும், புல்லிஷ் ஆங்கிள் பிங்னா டவுன்ல உருவாகணும். டவுன் உருவாச்சு அங்க இந்த புல்லிஷ் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுல ஹையர் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க நான் கொடுத்த இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் கொஞ்சம் பாருங்க. 9 EMA or 20 EMAவும் கொலாபரேஷன் பண்ணி அதுக்குள்ள நம்ம எப்படி என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றது ஈஸியா இருக்கும். பின்னாடி வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைஸ் செக்ஷன் வீடியோ பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். நீங்க 1 hourல பார்க்கலாம். 1 hourல எந்த பிரைஸ் செக்ஷன் உருவாயிருக்கு. நீங்க 50 minutesல பார்க்கலாம், நீங்க 3 minutesல பார்க்கலாம், நீங்க 5 minutesல பார்க்கலாம். 50 minutesல பார்த்துட்டு 3 minutes கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுங்க. பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஓகே, பிடிச்ச சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் நான் அறிவிச்சிருக்கேன். பேசிக் கிளாஸஸ் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் மட்டும் சாட்டர்டே சண்டே ஈவினிங்கா உங்களுக்கு 3 o'clock to 4 o'clock ஈவினிங் டைம்ஸ்ல 1 hour 2 days கிளாஸஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க அட்டன் பண்ணலாம். பேசிக் கிளாஸஸ் எனக்கு ட்ரேடிங் பத்தி தெரியல சார், சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்களுக்காக அதை நான் அறிவிச்சிருக்கேன். அதுல இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் திரும்பவும் வைப்பர்ஸ் கிளாஸ் வேணும் சார் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, போன் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் தான் இந்த செகண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இது ஒரு லாஸ்ட் கிளாஸ். இது மேல கிளாஸ் எடுக்க மாட்டேன் சார், என்னால முடியாது. எனக்கு டைமிங்ஸ் கிடையாது. ஏன்னா ட்ரேடரா இருக்கா, ஸ்கால்பிங்கா இருக்கா, 1000 விஷயங்கள் இருக்கு சார். அதுல டைம் ஷெட்யூல் வந்து நான் ஒதுக்க முடியாது. ஓகே, இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேருடைய அன்புக்கு அடிமையாகி இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்துருக்கேன். ஓகே, 26க்கு சாட்டர்டே நைட் 8 o'clock to 9 o'clock 1 hour நம்மளுடைய வைப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை நான் லீக் பண்ண போறேன். ஓகே, நான் பர்சனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி ஒரு எக்ஸிட் லெவல். என்ட்ரி சொல்றீங்க, எக்ஸிட் எங்க சொல்ல மாட்டேங்க. அது கரெக்டா உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே கைஸ், பிடிச்சதா ஜாயின் மை லைவ் கிளாஸஸ். குறைந்த பேருக்கு தான், உண்மையான ட்ரேடர்ஸ் மட்டும் தான் அலோடு, இல்லன்னா கிடையாது. ஃபேக் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா வராதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்க. டைம் பாஸ் பண்றவங்க, டைம் யூஸ் பண்றவங்க மட்டும் இதுக்குள்ள வாங்க. டைம் பாஸ் பண்றவங்க வர வேண்டாம். டைம் பாஸ் பண்றவங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா டைம் பாஸ் ஆகல, உங்களுடைய லைஃப் தான் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, டைம் யூஸ் பண்றவங்களுக்கு தான் வாழ்க்கையினுடைய அருமை தெரியும். அதுதான் அவங்களுக்கு அதிகமான விஷயத்தை அவங்களுக்கு கொண்டு கொடுக்கும். எப்பவுமே டைம் யூஸ் பண்ண கத்துங்க, டைம் பாஸ் பண்ண கத்துக்காதீங்க. ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே, பை, டேக் யூ.